Good afternoon, student. Today maths class is exercise 5.3. So identify the conics from the general equation of the conic equations. That means ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. This is one of the second degree equation. So from this equation we going to find circle, parabola, ellipse, hyperbola, then a point, then empty set, then single line or a pair of lines. So from this second degree equation we going to identify the types of conics. So in previous classes we learned about type of conics: parabola, ellipse, hyperbola, then circles. So listen. So how can we going to find conics types? So first one, the first point, if this from this equation or the equation ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. From this equation a equal to c equal to 1, then b equal to 0, d is equal to minus 2h, e is equal to minus 2k, f is equal to h square plus k square minus r square. So the general equation reduced to a x minus h whole square plus y minus k whole square equal to r square. So the equation a is equal to c is equal to 1 மேல இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஸோ செகண்ட் ஒன் பாயிண்ட் b is equal to 0 and either a or c is equal to 0 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரபோலா அப்படின்னு சொல்லலாம். So then from this equation a not equal to c and a and c are of the same sign. a1 c எப்படி இருக்கும் அப்படின்னா not equal, then a and c பார்த்தீங்கன்னா சேம் சைனாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒன் ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃபோர்த் ஒன் பாயிண்ட் a not equal to c and a and c are opposite signs. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் a equal to c and b equal to d equal to f equal to 0. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. தட் மீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் a is equal to z is equal to f and b is equal to d is equal to e equal to 0. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எம்டி செட்ஸ். ஸோ அது ரிலேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. So then a not equal to 0 or c not equal to 0 and others are 0 இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். தென் எய்த் ஒன் a is equal to minus c and rest are 0. அதை என்ன சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது பேர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லிசன்பா இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு கோனிக்ஸோட டைப் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிவனில் இருந்துச்சு அப்படின்னா அது பேரபோலாவா எலிப்ஸா ஹைப்பர்போலாவா ஸ்ட்ரெயிட் லைனா எப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து புக் மெத்தடுப்பா. இது வந்து நீங்கள் தெளிவாக அந்த 8 பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் ஓரியன்டாக இது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இதில் பாருங்களேன் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் 5.3 பாருங்கள் ஒன்ஸ் அகெயின். ஸோ ஐடென்டிஃபை த கோனிக்ஸ் செக்ஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 6 சம்ஸ் இருக்கும். இந்த 6 சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு என்ன அப்படின்னாப்பா நம்ம இந்த புக் மெத்தடில் ஒர்க் பண்ணாமல் இதுக்கு ஒரு சும்மா ஷார்ட்கட் இருக்குது. நம்ம எல்லாமே இந்த ஷார்ட்கட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த புக் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சொல்லிசன் ஐடென்டிஃபை த கோனிக்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. This is one of the second degree equation. ஸோ இது எப்படி சார் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac தட் மீன் டிஸ்கிரிமினேட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac யூஸ் பண்ணி நம்ம இதோட டைப்பை ஃபைண்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம a கன்சிடர் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy கன்சிடர் as b
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் கன்சிடர் as c. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரூல் தெரிஞ்சால் போதும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac யூஸ் பண்ணி நமக்கு லெஸ் தென் 0, தட் மீன் நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது இருக்கட்டும், நான் செகண்டாக சொல்கிறேன். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அதை பேரபோலா அப்படின்னு சொல்லிடலாம்ப்பா. ஸோ அதே b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0, தட் மீன் பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சுன்னா அது ஹைப்பர்போலா அப்படின்னு நோட் பண்ணிடலாம். இப்போ லெஸ் தென் 0 அப்படின்னா நமக்கு 2 கண்டிஷன்ஸ் அரைஸ் ஆகும்ப்பா. அந்த லெஸ் தென் 0ல் ஃபஸ்ட்டு கண்டிஷன் b is equal to 0, a is equal to c, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா this is called circle. So what is the second type? b not equal to 0 or a not equal to c இப்படி இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா பேரபோலா ஆர் ஹைப்பர்போலா, எலிப்ஸ் ஆர் சர்க்கிள் அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஒன் செகண்ட் அந்த சார்ட்டை வந்து நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ லிசன் ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், எக்ஸசைஸ் 5.3ல் இப்போ நான் 6th ஒன் சம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் சம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் b. ஸோ b is equal to 0. why சார் xy கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ therefore b is equal to 0. then a, what is the a value? x square கோஎஃபிஷியன்ட் தான் a, இங்கே x square கிடையாது. ஸோ a is equal to 0. ஸோ what is the c value? y square கோஎஃபிஷியன்ட் c. ஸோ c ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ அது டிஸ்கிரிமினன்ட்டில் யூஸ் பண்ணுங்கப்பா. b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு, அப்புறம் உங்கள் b ஸ்கொயர் வேல்யூ 0 ஸ்கொயர், ஸோ 0, b ஸ்கொயர் வேல்யூ 0 ஸ்கொயர், then minus 4 into what is the a value? 0, then what is the c value? 1. So what we get? 4 into 0 0, 0 into anything 0. So finally we get b square minus 4ac is equal to 0. So recall this chart, b square minus 4ac is equal to 0, it's called parabola. So இந்த சம்ஸ் இதோட கோனிக்கோட டைப் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா பேரபோலா அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். செகண்ட் ஒன் சம், ஃபர்ஸ்ட் ஒன் சம் கவனிங்க. எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு 2x square minus y square equal to 7, where b is equal to 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy கிடையாது. இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா xy டேர்ம் இருக்காதுப்பா. ஸோ b is equal to 0. then a, that means coefficient of x square, a value 2. then c, coefficient of y square minus 1. சைனோட கரெக்டாக எடுத்து எழுதணும்ப்பா. சைன் மிஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் ராங்காக போயிடும். ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட் யூஸ் பண்ணுங்கள். b ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஸோ தட் மீன் b வேல்யூ 0, ஸோ therefore 0 ஸ்கொயர் மைனஸ் 4 into what is the a value? 2, then c value minus 1. So minus 4 into 2 minus 8, minus minus plus. So b square minus 4ac is equal to 8. It's positive, so therefore it's greater than 0. So recall this. What is the b square minus 4ac greater than 0? It's called hyperbola. So this conic type is hyperbola. So what is the second one? 3x square plus 3y square minus 4x plus 3y plus 10 is equal to 0. Where b is equal to 0, no coefficient of xy term. Then a is equal to 0, that means x square term 3. c is equal to 3, that means y square term 3. So apply b square minus 4ac, b 0, then minus 4 into a value 3, then c value 3. So what we get? 4 into 3 12, 12 into 3 is 36. So we get minus 36. So minus 36 is less than 0. So less than 0. So இப்போ less than 0 அப்படின்னா சார்ட்டை ரீகால் பண்ணுங்கள். less than 0னா 2 conditions arise ஆகும். So first one condition b is equal to 0, a is equal to c. Second one condition b not equal to 0 or a not equal to c. So listen, in this cases minus 36 less than 0. So compare a and c. What are the a value? A value 3, then c value 3. So a equal to c. So therefore a equal to c, it's called circle. So listen, b equal to 0, a equal to c, so that called circle. Okay, understand agudha? So then third one sum, 3x square plus 2y square equal to 14. 3x square plus 2y square equal to 14, where b is equal to 0. Then a is equal to 3, then c is equal to 2. So b square minus 4ac,
b value 0, 0 square minus 4 into a value 3, c value 2. So 4 into 3, 12, 12 into 2, 24, minus 24. So minus 24 less than 0. So less than 0, we get two result. So one is a equal to c or a not equal to c. So it's compare a and c. So what is the a value? 3. What is the c value? 2. So a not equal to c. So therefore it's called ellipse. So once again recall the chart. B not equal to 0 or a not equal to c. A not equal to c called ellipse. So then fourth one sum, x square plus y square plus x minus y is equal to 0. Where b is equal to 0, then a is equal to 1, c is equal to 1. So what we get? B square minus 4ac, 0 square minus 4 into a value 1, c value 1. So we get minus 4. That means minus 4 less than 0. So less than 0, two rules. Compare a and c, where a1, c1. So a equal to c. So a equal to c, circle. So the conic types is circle. So next fifth one, 11x square minus 25y square minus 44x plus 50y minus 260, where b is equal to no xy term, so 0, then a is equal to 11, then c is equal to coefficient of y square term minus 25. So mind it, so c is equal to minus 25. So b square minus 4ac, b square value 0, so 0 square minus 4 into what is the a value? 11. So then what is the c value? Minus 25. So minus 4 into 11 minus 44, minus 44 into minus 25, 1100. So it's get positive value. So it's greater than 0. So greater than 0 is very simple. It's called hyperbola. So இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் வேல ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கிரியேட்டிவ் சம்ஸ் எது கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சார்ட்டை மறுபடியும் கவனிங்க. இது மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் பட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினண்ட்டில் ஈக்குவல் 0னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேரபோலா அப்படின்னு ரைட் பண்ணிடலாம். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா ஹைப்பர்போலான்னு ரைட் பண்ணிடலாம். லெஸ் தென் 0 அப்படின்னா அது டூ கேசஸ் அரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கேசஸ் b is equal to 0, then a is equal to c. That means a and c are same. So that's called circle. So then b not equal to 0 or a not equal to c, it's called ellipse. So இந்த சார்ட்டை மைண்டில் வச்சிட்டிங்கன்னா சம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புக்கில் இருக்கிற கான்செப்ட் இருக்கே சார், புக்கில் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் 1 செகண்ட் ரீகால் பண்ணிக்கிங்க. இது 1 மார்க் ஓரியன்டாக யூஸ் ஆகும்ப்பா. ஓகே, இதே மாதிரி சேம் எஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். எக்ஸாம் சம்ஸ் எல்லாமே இது நீங்கள் இதே ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸஸில் 5.4 பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.